சரி, வாயிலே வடை சுடாத செய்யின்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஓகே, பண்ணுவோம். ஹாய் கைஸ், இட்ஸ் மீ விஜர். வாங்க இன்றைக்கி வந்து பருப்பு வடை செய்யலாம். கமா. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து பருப்பு ஒரு 200 கிராம், அப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டு, அப்புறமா இது என்னென்னா காஞ்ச மிளகாய், இதெல்லாம் போட்டு இது கூடவே சோம்பு கொஞ்சம் போட்டு ஒரு 2 hours ஊற வச்சுருக்கேன். இனிமேல் வந்து நம்ம இதை அரைக்க போகிறோம். ஒரு ஜார் எடுத்துக்கங்க. இதை வச்சு நம்ம திருன்னு அரைக்க போகிறோம். சரியா? வாங்க. அப்படி மிக்சியில் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக வெட்டணும். சரியா? அதை வெட்டி வச்சுக்குவோம். அப்புறம் மிளகாய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க. நான் மிளகாய் போடலை. ஓகே, நான் வந்து ஆனியன் மட்டும் வெட்டுறேன். இப்போ நான் வெங்காயத்தை வந்து அதிலே போட்டுட்டேன். ஆக்சுவலாக குட்டி குட்டியாக வெட்டணும். நான் குட்டியாக வெட்டாததுனால இதிலே போட்டேன். அதுமாதிரி கொஞ்சமாக இது பேர் என்ன மறந்து போச்சு, இது பேர் கூட்டு பெருங்காயம். ஓகே, பெருங்காயம் போடுங்க கொஞ்சம். ஓகே, இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு அப்புறமா வடையோட இதை வந்து லைட்டாக அப்படி ஊட்டி பண்ண போகிறோம். சரியா? சரி, வாயிலே வடை சுடாத செய்யின்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஓகே, பண்ணுவோம். நான் ரொம்ப திருன்னு அரைக்கணும். ஆனால் ரொம்ப அரைச்சனால அது கிட்டத்தட்ட கட்லட் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மிக்ஸி ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பார்த்தீங்களா, அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, ரொம்ப மாவு மாதிரியாக அரைக்கக்கூடாது. இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்குவோம். சரியா? நல்லா வரும் போல் இருக்கே. சரி, சாப்பிட்டு போகணும். கடைசி முக்கியமான விஷயம், எல்லாம் போட்டுட்டு உப்பு மட்டும் போட மறந்துடாதீங்க. அப்புறம் சாப்பிட முடியாது. ஓகே, ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? இதுவும் இருக்கிறது. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் உப்பு போட போகிறோம். எத்தனை ஸ்பூன் உப்பு போடணும்லாம் கேட்காதீங்க. நான் ஸ்பூனு கணக்கெல்லாம் என்ன சொல்கிறது எனக்கு தெரியாது. உங்களுக்கு எவ்வளோத்துக்கு டேஸ்ட் வேணுமோ அவ்வளோத்துக்கு போட்டுக்குங்க. சரியா? ஆக்சுவலி இதெல்லாம் செய்தீங்கன்னா நீங்கள் எப்படி செய்யணும்னா, நல்ல க்ளவுஸ் போட்டு செய்யணும். நான் காரமே போடலை, இருந்தாலும் காரம் இருக்குது. ஏன் தெரியுமா? பேர் என்ன, காஞ்ச மிளகாய் போட்டேன். அப்புறமா கொஞ்சம் பூண்டு போட்டேன்னா, அதெல்லாம் கொஞ்சம் பூண்டு காரம் கிடையாது, இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் இதாகுது. ஓகே, இதுவும் கரெக்டு தான். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ஏர் ஃப்ரையரில் கூட பண்ணலாம். தெரியும்ல, நம்ம இதை ஏர் ஃப்ரையரில் பண்ணுவோமா, இதில் பண்ணலாம். ஏர் ஃப்ரையரில் பண்ணால் உங்களுக்கு ஆயில் தேவை கிடையாது, ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, தெரில. ஸோ இப்போது ரெடி ஆயிடுச்சா? ஆக்சுவலி நான் கொஞ்சம் திருன்னு அரைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த பருப்போட இது கொஞ்சம் தெரியணும். அது பண்ணலை. இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம க்ளவுஸ் எடுத்து இதில் வச்சு அப்படி வடை தட்டணும். சரியா? அதுக்கு பதில் நம்ம இப்படி கூட தட்டிக்கலாம். பார்த்தீங்களா? இதான் வடை. ஓகே, நான் கொஞ்சம் இதாக அரைச்சிட்டேன். வெயிட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஒரு இது எடுத்துக்கிட்டேன், ஒரு தட்டு. அதில் வந்து இதை அப்படி போட்டுட்டு லைட்டாக டட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுதா? இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணலாம். குட்டி குட்டியாக பண்ணுவோமா, சின்ன வடை? இது கரெக்ட் ஷேப்பில் நீங்கள் பண்ணணுன்னா, உங்கள் ஸ்கூலில் ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்குங்களா, அதில் உள்ள காம்பஸ் எடுத்து பண்ணணும், இல்லாட்டி வராது. பார்த்தீங்களா?
நிறைய இருக்குது. நான் நிறைய வராதுன்னு நினச்சேன், பரவாயில்ல. குட் 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 குட். தெரியுதா? இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது எண்ணெயை ரெடி பண்ணணும். வெயிட் பண்ண. ஓகே ஓகே ஓகே, எல்லாம் ரெடி. வாங்க ஆயில் ஊற்று. நான் கொஞ்சமாக ஊற்றுறேன். நான் இப்போதைக்கு கொஞ்சமாக ஊற்றுறேன், பார்ப்போம் வருதான்னு. ஆக்சுவலி நான் நிறைய ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். ஆயில் வந்து உண்மையாக நல்லது கிடையாது. இருந்தாலும் சரி, இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஆயில் கொதிக்கணும். எல்லா இதுவும் மாதிரி தான். இப்போ வந்து ஆயில் ரெடி ஆயிடுச்சா இல்லைன்னு பார்க்கும்போது அது கொஞ்ச நேரத்தில் இந்த பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா, நம்ம ஒரு குட்டியாக ஒரு சாம்பிள் போட்டு பார்த்து அது வந்து கொடுக்குன்னு மேலே வரணும். அதுதான் வந்து யூனிவர்சல் ஃபார்முலா, சரியா? அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி இப்போது அந்த ஆயிலில் குட்டியாக ஒரு வடையை போட்டு பார்ப்போமா? இன்னும் ரெடி ஆகலன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் ஃபுல் இதில் வச்சுருக்கேன். ஃபுல்லாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் நேரத்தில் மாற்றிடணும். இது போடுவோம். பார்த்தீங்களா, அது வந்து பபிள்ஸ் ஓடுது, ஆனால் மேலே வரல. அப்போ இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு அர்த்தம், சரியா? ஸோ அது மேலே வர ஆரம்பிக்குது, பார்த்தீங்களா? இல்லாட்டி நமக்கு இடமே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் கொஞ்சம் தானே ஊற்றுனேன், அது மேலே வருது. அவ்வளோதான், நம்மளுடைய ஆயில் ரெடி. அதுக்காக நம்ம ஃபுல்லில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். ஓகே, ரெடி. இது வந்து குட்டி வடை, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குட்டி வடை, டாட் வடை. ஓகேயா? ஆக்சுவலி பருப்பு வடையில் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் இதில் போட்டு நல்லா கறிக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும், சரியா? இது வந்து நம்ம சாம்பிள் நல்லா நம்ம இதை எடுத்துருவோம். சாம்பிள் எடுத்துடலாமா, இல்லாட்டி கறி விடுவோமா? ஆனால் கறி விட்டால் நமக்கு ஆயில் ரொம்ப கறிஞ்சிடும். ஓகேயா? இப்போ இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு போட்டுக்குவோம். இது பார்த்திங்களா, குட்டி வடை. இப்போ நம்ம மெயின் இதுக்கு போவோம். இனிதான் வந்து இந்த மாதிரி வடைகளை போட வேண்டிய நேரம், தருணம். இந்த பாருங்க, அதே மாதிரி எல்லாத்தையும் போடுவோம். கையில் மட்டும் தெரியக்கூடாது, தெரிச்சதுன்னா அதில் ஒரு டாட் விழுவும், அது போகாது, சரியா? இப்படியே போட்டுருங்க. பாருங்க, இப்படி வச்சு தெரியுதா க்ளோஸ்அப்பில்? இன்னும் ஒரு குட்டி வடை போடலாம். ஒரு டைமில் ரொம்ப இது பண்ணாதீங்க, கூட்ட நெரிசலில் அப்புறம் வடையெல்லாம் செத்து போயிடும். அதனால் 4 தான் போடணுன்னா 4 போடுங்க. ஏன்னா இது குட்டி பார்த்துருக்கோம். ஓகே, ரெடியாது. பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது, மனம். இந்த நான் வடை செஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 7 வருஷம் ஆச்சு நான் வடை செய்து. அதாவது இந்த வடை பண்ணி, உளுந்த பண்ணியிருக்கேன். இந்த வடை செய்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணுன்னா இதை டேர்ன் பண்ணணும். ஓகே, இது நல்லா ஆயிடுச்சு பாருங்கள், தெரியுதா? வாவ், இது சூப்பர் பர்ஃபெக்ட் வடை. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும். பபுள்ஸ் கேட்குதா? அது ஒன்றும் இல்லை, என் கையில் உள்ள தண்ணி உள்ளே விழுந்துருச்சு. இந்த மாதிரி பபுள்ஸ் உள்ள வைக்காதீங்க, கண்ணிலெல்லாம் தெரியும். ஓகே, இவ்வளோ போதும். நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றினா அப்புறம் நல்லதில்லை, உடம்புக்கு நல்லதில்லை. ஓகே, ஈஸியாக சாப்பிட்டு பார்க்குமா? சாஃப்டாக இருக்குது. வாவ், நான் இதுக்கு முன்னாடி பண்ண விட பயங்கர ஹார்டாக இருந்தது. இந்த வாட்டி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ கொஞ்சம் நல்லா அரைச்சா நல்லா தான் இருக்குது. இதுதான் பர்ஃபெக்ட் வடை. மற்றதெல்லாம் கட்லெட். ஓகே, ஷேப் சரியாக வரல. ஓகே, குட்.
இப்போ என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல போட்டோம் தெரியுமா, அவர் ரெடி ஆகிட்டார். ஸோ அவரை நம்ம எடுப்போம். அவரு ஓகே, இந்தமாரி நான் எல்லாத்தையும் போட போகிறேன். இப்போ போட்டுட்டு கடைசியில் காமிக்கிறேன். எனக்கு கேமரா வச்சு பண்ணால் அது வடை ஷேப் வரல. சரியா? என் ஃப்ரெண்டு அடிக்கடி ஒன்று சொல்லுவார். ஆக்சுவலி வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு ப்ரோட்டீன் எது மூலம் வரும்னா இந்த இது மூலமாக தான், தால் இதெல்லாம். ஸோ இது சாப்பிடும்போது இப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா, இது ஏதோ நான்வெஜ் மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு. உண்மையாகவே அவ்வளோ எஃபெக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் குட். அடுத்த செட்டு ரெடி ஆகுது பாருங்கள். எனக்கு அந்த ஷேப்பு மட்டும் நான் சின்ன வயசுலேருந்தே ட்ராயிங் வரைஞ்சால் கூட ஷேப் வராது. சரியா? தப்பாக நினைக்கக்கூடாது. நம்புங்க, இது வடை தான். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டீ இல்லாமல் வடை சாப்பிட்டா நல்லா இருக்காது. சூப்பர். ஆனால் உண்மையாக ஒன்று சொல்லிட்டா, நான் பண்ண இந்த வடை வயசானவங்க கூட சாப்பிட்லாம். பொதுவாக அந்த வடை ரொம்ப இதுவாக இருக்கும் தெரியுமா, கடிப்படும். இது அப்படி இல்லை, சாஃப்டாக இருக்குது. பொதுவாக உளுந்த வடை தான் சாஃப்டாக பண்ணுவாங்க, நம்ம பருப்பு வடையை சாஃப்டாக பண்ணிடுவோம். அதனால் உங்கள் வீட்டில் ஏதாவது வயசானவங்க இருந்தவொன்னே செய்து கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்யூ, பை பாய். ஆனால் வடை நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஆள் 2வது வடை சாப்பிட்றாரு. லைக் இட். ஆமாம்.